والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الله الله في أصحابي لا تتخذوهم عرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற நல்லோர்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் ஏற்பட்டுவிட்ட, நாம் விளங்கியோ விளங்காமல் நம்மிலிருந்தும் ஏற்பட்டுவிட்ட எல்லா விதமான குற்றங்குறைகளையும் கருணையும் அன்பும் உள்ள ரஹ்மான் பூரணமாக மன்னித்தருள்வானாக. நமக்கு நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி அல்லாஹுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை எல்லாத்தோடும் இன்பத்தோடும் செய்து வாழக்கூடிய மகத்தான நசீபை அல்லாஹு தஆலா நமக்கும் நம் சந்ததியினருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெருமக்களே, நமது உயிரின் மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாக்கியம் நிறைந்த வாழ்வியல் செய்திகளை, அவருடைய சரித்திரங்களை நாம் இத்தனை நாளும் கேட்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்கள் தான், அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினாலே இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. எனவே கூடுதல் கவனத்தோடும் கூடுதலான ஒரு பிரியத்தோடும் நம்முடைய இந்த செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான திருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஆற்றிய மகத்தான சாதனைகளை, அவருடைய மாண்பை, அவருடைய கண்ணியத்தை நிறைவாக நாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்டவர்களிடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பணியை செய்தார்கள், அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை சிந்தித்தால் அவருடைய மகத்துவம் இன்னும் நமக்கு உள்ளத்தில் அதிகமாக பதியும். அன்றைய காலகட்டம் இருக்கிறதே, அரபுலக காலகட்டம் என்பது ஐயாமுல் ஜாஹிலியா என்று அறியப்படுகிறது. ஐயாமுல் ஜாஹிலியா சொன்னா அறியாமை காலம் என்று பழக்கத்தில் சொன்னாலும், அறியாமை காலம்னா விளங்காத காலம் அர்த்தம் அல்ல, புத்திசாலி இல்லாதவர்கள் என்று அர்த்தம் அல்ல. விவரம் இருந்தது, ஒழுக்கம் இல்லை, பண்பாடு இல்லை, சீரான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு அறமான நெறி இல்லை. நாம் நினைக்கிற மாதிரி அவங்க அறிவில்லாதவங்க அல்ல, அறிவு இருந்துச்சு. ஆனால் அந்த அறிவை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிப்பட்ட நல்ல செயல்பாடுகளுக்கும் இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்துச்சுன்னு சொல்லி வரலாற்று ஒரு சின்ன செய்தி. அரபுலக அந்த மக்களுக்கு, அந்த அரபுகளுக்கு ஆரம்ப காலத்திலேயே அவங்க எவ்வளவு அறிவுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள். அறிவுல குறைஞ்சவங்க இல்லை அன்றைய அரபுலகம். ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தார்கள், செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தார்கள். எந்த நாட்டினுடைய மன்னர்களும் கூட அந்த நாட்டை பிடிப்பதற்கு முயற்சிக்க மாட்டார்கள். அவ்வளவு விரைத்தர்களாக, கரணமுரடானவர்களாக, கட்டுப்பாடற்றவர்களாக இருந்தார். ஆனா ரொம்ப விவரமானவர்கள். அரபு இலக்கியத்தில் ஒரு சின்ன வரலாறு வருது. 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஊருக்கு பயணம் போனாங்க. 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஊருக்கு பயணம் போனாங்க. அந்த 3 பேரும், ஒரு ஆள் நம்மாள், இன்னொரு ஆள் சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு யூதர், இன்னொரு ஆள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஊருக்கு பயணம் போறாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான உணவுகளை கையில வச்சிருந்தாங்க. நினைச்சதை விட பயணம் நீண்டிருக்கு. அவங்க நினைச்சதை விட பயணம் நீண்டிருக்கு. நினைத்ததை போல் சில இடங்கள்ல சாப்பிடுவதற்கான வசதிகளோ அப்படிப்பட்ட சூழலோ உள்ள காலம் அல்லாது. கடைசியா அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி இருக்கிறாங்க. சாப்பிடுவதற்கு ஒண்ணும் இல்லை. ஒரே ஒரு ரொட்டி தான் கையில இருந்துச்சான். ஒரே ஒரு ரொட்டி தான் கையில இருக்கு. இரவு நேரம் சாப்பிட்டுட்டு படுக்கணும். இந்த ஒரு ரொட்டி யாரு கொடுக்கிறது? எல்லாரும் பங்கு வச்சு சாப்பிட்டா அப்படி சாப்பிட்ட மாதிரி ஆகாது. குறை வயிறாக தான் இருக்கும். குத்துயிர் காலம் தூங்கினாலும் குறை வயிறு காலம் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. குற்றுயிர் காலம் தூங்கினாலும் குறை வயிறு காலம் தூங்க மாட்டான், தூக்கம் வராது. சரி, ஒரு ஆளுக்கு நிறைவா கொடுக்கறாங்கன்னா மற்ற 2 பேரு குறை வயிறை தூங்காதுன்னா மற்றது எப்படி இருக்கும்?
அப்ப அதனால அந்த 3 பேரும் சேர்ந்து சொன்னாங்களா, நாம எல்லாம் புத்திசாலி, அதனால ஒரு போட்டி வைப்போம், போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு முழு ரொட்டி அப்படியே முடிவு பண்ணாங்க. சரி போட்டி வச்சு விரும்புறவங்க அவங்க, சரி போட்டி வச்சிருவோம். என்ன போட்டி? ஒருத்தர் ரொட்டியை சாப்பிடக்கூடாது, எல்லாரும் படுத்துறோம், எல்லாரும் படுத்துறோம், படுத்து தூங்கிறோம். நீங்க எழுந்திருக்கும் பொழுது யாராவது நல்ல கனவு கண்டா, அந்த கனவு நல்லதா இருந்துச்சு, மொத்த 2 பேரும் சர்டிபிகேட் கொடுத்தா, அப்ப உண்மையிலே இந்த ரொட்டி அவருக்கு தான் முடிவு பண்ணாங்க. சரின்னு படுத்துட்டாங்க. தூக்கமா வரும், படுத்துட்டாங்க. படுத்து குறிப்பிட்ட நேரம் ஆச்சு, எழுந்திருச்சாங்க. எழுந்திருச்ச உடனே அந்த யூத மதத்தை சார்ந்தவர் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு வாழ்க்கையில் நான் ஒரு கனவு கண்டேன், மனிதனாக பிறந்த யாரும் அப்படி கனவு கண்டிருக்கவே முடியாதுன்னா, அந்த கனவு காண்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது, 2000 கண்ணு வேணும்னா. ரொம்ப முன்னுரை போடுறான, ரொட்டி அடிச்சுடுவாங்கன்னு தெரியல. என்னப்பா வந்து நீ கனவு கண்ட? என்னுடைய கனவுல அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தான், என்னுடைய கனவுல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தான். அல்லாஹ்வோடு உரையாடல் நடந்ததே, அந்த மலைக்கரைகளை என்னை அழைத்து சென்றார்கள். அங்கே உள்ள காட்சிகளை எல்லாம் எனக்கு காண்பித்து விட்டு வான்மண்டலத்திற்கே என்ன அழைச்சிட்டு போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன 6வது வாழ்ந்து கூட்டு போயிட்டாங்க. அங்க உள்ள பேரற்புதங்களை எல்லாம், கனவு தானே, அங்க உள்ள பேரற்புதங்களை எல்லாம் எனக்கு காண்பித்தாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. இது சொல்லி முடிச்ச உடனே 2வது ஆள் கிறிஸ்துவ சகோதரர் அவர் சொன்னாரா, நீ என்னப்பா மூசா இஸ்லாம கண்டேன்னு சொல்ற, சரி, ஆனால் நான் அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை கனவுல கண்டேன். அவங்க என்னை அழைத்து சென்று உலகத்தில் அவருடைய வாழ்வியல் நேரத்தில் என்னென்ன அதிசயங்கள் எந்த இடத்திலெல்லாம் நிகழ்ந்ததோ அந்த இடத்திற்கெல்லாம் கூட்டி சென்று என்னை காண்பித்தார்கள். காமிச்சதில் கடைசி அந்த 2வது வாரத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல 2வது வாரத்துக்கு கூட்டு போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஹதீஸ்ல வருது. அங்க கொண்டு போய் நினைச்சாங்க, அந்த வானத்தினுடைய பேரன்கள் எல்லாம் சுத்தி காமிச்சாங்க. நான் ரொம்ப ஆனந்தப்பட்டேன். அந்த கனவு அவ்வளவு அற்புதமான கனவு, அதை வார்த்தைகளால் வர்ணித்து சொல்ல இயலவில்லை. என்ன அற்புதமான காட்சி! ரொட்டி கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனா கனவு அற்புதம் பார்த்தேன். இந்த 2 பேரும் இப்படி கதையை சொன்ன உடனே 3வது ஆள் நம்மால், அவன் அழுதுட்டே இருக்கிறான். அழுகிறான். எப்படா அழுகிறதுக்கு என்ன வேலை இருக்குது? கனவு கண்டியா இல்லையா? கண்டா சொல்ல வேண்டியதானே, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, அழுகிறதுக்கு என்ன வேலை இருக்குது? நீங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்களை கனவுல பார்த்துருக்கிறீங்க. நீ யாரை பார்த்தியா இல்லையாப்பா? கனவு கண்டிய? கனவு கண்டேன், என் கனவுல இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யாருக்கு ரூஹ் வாங்குவாங்க? அவங்களே தான். என் கனவுல வந்துட்டா இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம். என் பேரு சலீம். யார் இருந்த கோச்சுக்கிறாரு? சலீம் எழுதுறீன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் உஷாராயிட்டா, என்னடா ஒரு மாதிரியா இருக்குது. சலீம் எழுதுறீன்னா எழுது. ரொட்டி எங்க இருக்குதுன்னு கேட்டார். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் ரொட்டி எங்க இருக்குதுன்னு கேட்டா, மூலையில எழுதுறீ எழுதுருங்க. நடந்த ரொட்டி எடுன்னாரு, எடுத்தேன். சாப்பிடுன்னாரு. நாங்க ஒரு போட்டி வச்சிருக்கிறோம், அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் சாப்பிடுன்னு நாங்க ஏற்கனவே. சாப்பிடுறியா ரூபா வாங்குவான்னு கேட்டாரு. 2 பேரும் உஷாராயிட்டான். என்னடா செய்யல, என்ன செய்யறியா? வேற வழி செய்யல, சாப்பிட்டுட்டேன். பக்கத்துலதான் படுத்து கிடக்கலாம். எங்க 2 பேரையும் சத்தம் கொடுத்தா என்னன்னு கேட்டான். அவன் சொன்னா, நான் என்ன சத்தம் போட்டேன் இப்பதானே தெரியுது. ஒரு 2வது வாரத்துக்கு போயிட்டா ஒரு 6வது பெருமக்களே, அரபுலகத்தை பொறுத்தவரையிலே அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அறிவிலே குறைந்தவர்கள் அல்ல, அறிவுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒழுக்கம் இல்லை, அறமான செயல்பாடுகள் இல்லை, பண்பாடுகள் இல்லை. ஒரு சின்ன ஒரு மாடு அவர்களுடைய கால்நடை கொண்டு மற்றவர்களுடைய தோட்டத்தில் மேய்ந்ததற்காக 40 வருடம் சண்டை போட்டாங்கன்னா எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருப்பாங்க? 40 வருடம். தகப்பனார் அபாத்தாகும் பொழுது தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சாட்சியாக கையெழுத்து வாங்குவார். இந்த நாள் என்ன பழி வாங்கியிருக்கிறான், அவனை பழி வாங்கினா நீ என் பையன், இல்லைன்னா நீ அதை வரணும் இல்லைன்னு சொல்லுவான். இப்படி பழி வாங்குதலையும் ஒழுக்கத்திற்கு மாற்றமான செயல்பாடுகளையும் அப்படிப்பட்ட நிலைகளையுமே தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்த கடந்த முரணானவர்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக அனுப்பப்பட்டார். பெருமக்களே, யாரும் அவர்களை தங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு நினைக்காத அப்படிப்பட்ட அந்த விளைச்சல்களை, காட்டுமிராண்டிகளை
அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூல், சஹாபிகள் எல்லோரும் நீதவான்கள். என்னுடைய சஹாபிகளை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி விடுவீர்கள். கியாமத் நாள் வரை உலகத்தாரால் பின்பற்றப்படக்கூடிய மகத்தான ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றினார்கள் என்று சொன்னால் கண்மணி நாயகமுடைய நுபுவத்தின் கண்ணியத்தை, அவர்கள் செய்த சேவையினுடைய மாண்பை விளக்குவதற்கு சஹாபிகளை நாம் விளக்க எல்லா தியாகங்களுக்கும் அவர்களை தயார்படுத்தினார்கள். என்னென்ன தியாகங்கள் உலகத்தில் உண்டோ எல்லா தியாகத்திற்கும் அவர்களை தயார்படுத்தினார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த காரியத்தினுடைய விளைவு எப்படிப்பட்டது தெரியுமா? யூதர்களால் விலைக்கு வாங்கப்பட்ட அதற்கு சல்மான் அவர்கள் பாரசீக நாட்டினுடைய சல்மான், பாரசீக நாட்டினுடைய சல்மான் எப்படி மாறிவிட்டார்? சல்மானும் மின்னா சல்லல்லாஹு சொல்கிறார்கள். அகல் யுத்தம் தோன்றப்படுகிறது, என்ன செய்யறது யோசனை தெரியாத இந்த நேரத்தில் தான் அதற்கு சல்மான் அவர்கள் சொன்னார்கள், பாரசீக நாட்டில் எதிரிகள் ரொம்ப மிகைத்து விட்டால் அவர்களை நினைப்பதற்கு நாங்கள் செய்யும் வழி இப்படி ஒரு அகல் தோன்றுவோம் சொன்னார். சொன்னாங்கன்னா நல்ல யோசனை சொல்லி அவர் தோன்றுவதற்கு முற்பட்டார். இப்படி ஒரு யோசனை சல்மான் அவர்கள் சொன்னதற்காக முஹாஜிர்கள் அவர் ரொம்ப ஆனந்தப்பட்டார். சல்மான் மின்னா மினல் முஹாஜிரி, சல்மான் பாரசீக நாட்டுக்காரர், அவர் மக்காவாசி என்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம்னு சொன்னாங்க. அவர் முஹாஜிர் அப்படின்னு சொன்னாங்க. அன்சாரிகள் சொன்னாங்களா சல்மான் மின்னா மினல் அன்சார், சல்மான் பாரசீக நாட்டுக்காரர் அல்ல, அவர் அன்சார் என்பதை நாங்கள் பெருமைப்படுகிறோம்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் இப்படி சொன்ன உடனே கண்மணி நாயகம் சொன்னாங்களா சல்மான் மின்னா மின் நகரில் பை, சல்மானின் குடும்ப உறுப்பினர் சொன்னாங்க. பாரசீக நாட்டுக்காரராக இருந்த சல்மான் அகல் பை சென்ற மகத்தான பட்டத்தை பெறுகிறார் என்று சொன்னால் பெருமக்களே எப்படிப்பட்ட மாற்றம்! அபீசீரத்தின் பிலால், அபீசீரத்தினுடைய அடிமை பிலால், அன்றைய உலகத்தில் வாழ்ந்த வல்லரசுகளால் அஞ்சப்பட்ட அதற்கு உமர் அவர்கள் அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் செய்யுதுனா செய்யுதனா, அபூபக்கர் எங்களுடைய தலைவர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆனால் அவர்கள் எங்களுக்கு ஒரு தலைவரை தந்தார்கள் என்று அதற்கு பிலாலை பார்த்து சொன்னாங்க. அடிமைகளாக இருந்தவர்கள் இதற்கு பிலால் சொல்லுவாங்க, அடிக்கடி தப்பே நல்ல வேலை ஹிதாயத்தை உங்கையில வச்சுக்கிட்டேன், ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான பொறுப்பை நல்ல வேலை உங்கையில வச்சுக்கிட்டேன். துன்யாவை யாத்தியாதை கொடுத்தேன்னு சொன்னா துன்யாவில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, இன்னொரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய நடைமுறைகள் இருக்கிற அழக பார்த்து செய்யறான், உலகத்தினுடைய செல்வாக்க பார்த்து செய்யறான், வேறு வேறு காரியங்களை பார்த்து உலகத்திலே பரிமாற்றங்கள் நடக்கிறது. ரப்பே அப்படிப்பட்ட உலகத்தில் யாருக்காவது நீ கொடுத்திருந்தா உலக தடித்த பார்ப்பதற்கு விவாதமான எனக்கு ஹிதாயத்து கிடைக்காம போயிருக்குமே, நல்ல வேலை உங்கையில வச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட மாற்றம் உங்களிடத்தில் ஏற்படும்! ஹுதைபியாவினுடைய அந்த ஒப்பந்தத்தின் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதக்கூடாது சொன்னார். சுஹைல் இப்னு அம்ர் சொல்றார், ரசூலுல்லாஹ் எழுதக்கூடாது, உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க ரசூலுல்லாஹ் சொல்றதுனால பிரச்சனை, அதனால நீங்க கையெழுத்து போடும்போது முஹம்மது பின் அப்துல்லாஹ் போடுங்க, அப்துல்லாஹ் பின் முஹம்மது, நமக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒப்பந்தம் எழுதி ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும், நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் நாங்க ஏற்க முடியாது, அதுதான பிரச்சனை. அதனால முஹம்மது பின் அப்துல்லாஹ் சொன்னாங்க, வாதம் சரி, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் சத்தியம் அது வேற விஷயம், ஆனா அவங்க வாதிக்கிற வாதம் சரி என்ற காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எழுதியிருக்கிற வாதத்தை அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அழிவுதான் நான் அழிக்க மாட்டேன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தை காட்ட சொல்லி தான் அழித்து முஹம்மது பின் அப்துல்லாஹ் எழுதினாங்க. ரசூலுல்லாஹ் என்ற பெயரை எழுதுவதற்கு சம்மதிக்காத இதே சுஹைல் இப்னு அம்ர் தான் கஅபாவில் நின்று கொண்டு மகத்தான ஒரு பிரசங்கத்தை, இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவராக மாறினார் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான சேவையை செய்திருக்கிறார்! எந்த உள்ளங்களை விதையை ஊதினார்கள் அந்த விதைகள் தந்த பராமரங்கள் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். பெருமக்களே, 7 ஆண்டுகள் என் பெருமானை எதிர்த்து படை திரட்டியவர் அபூ சுஃபியான். அதே அபூ சுஃபியான் நஜ்ரான் தேசத்தினுடைய கவர்னராக இஸ்லாமிய நிலையிலே பொறுப்பேற்று செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார். உடனே எதிரிகளுடைய படை தளபதியாக இருந்தவர் காலித் இப்னு வலீத், இஸ்லாமிய சேனாதிபதிகளுடைய படை தளபதியாக மூத்தா யுத்தத்திற்கு அனுப்பும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அலைக்கும் ஸைத் இப்னு ஹாரிஸா, மக்களே உங்களுக்கு தலைவராக ஸைத் இப்னு ஹாரிஸாவை நியமிக்கிறேன். ஸைத் இப்னு ஹாரிஸா தலைவர். பையன் முஸீப ஸைத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஸைத் இப்னு
ஹாரிசா கொல்லப்பட்டால் அப்துல்லாவை தலைவராக்குங்கள். ஸெய்த் இப்னு ஹாரிசா கொல்லப்பட்டால் ஜாஃபரை தலைவராக்குங்கள். ஜாஃபர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் கொல்லப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தலைவராக்குங்கள். அல்லாஹ் சொல்லி அனுப்புனாங்க. பெருமக்களே, நீண்ட வரலாற்றுக்கு சொந்தமான செய்தி. ஸெய்த் இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயமா வரலாற்று வருது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலம் அபிசீனத்தில் இருந்தவர்கள். திருநபியிடத்திலே பத்ர், உஹது போன்ற யுத்தங்களில் எல்லாம் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, இனிமேல் வரக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டு பெற்றவர்கள். அந்த யுத்தத்திற்கு செல்லும் பொழுது ஹஜ்ரத் சையதுனா ஜாஃபர் முதல்ல ஸெய்த் இப்னு ஹாரிசா விழுந்துட்டாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிசா விழுந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸெய்த் இப்னு ஹாரிசா கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கடுத்து ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு விழுந்து விட்டார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு குற்றுயிரும் குறைவீரமாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய தோழர்கள் சஹாபிகள் கொண்டு போய் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கிறாங்க. ஜாஃபர் தான் வேண்டாம், ரொம்ப வற்புறுத்தி கொடுத்தார். வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை, உங்களுக்கு தாகமாக இருக்கும், அப்பாத்தினுடைய சமயம் தெரிகிறது, தண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. இனிமேலும் தான் மறைத்தால் வற்புறுத்தி தண்ணீரை அழுத்த செய்து விடுவார்கள் சொன்னாங்க. அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த யுத்தத்திற்கு வரும்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸெய்த் இப்னு ஹாரிசாவை தலைவராக நியமிக்கிறேன். அவர் கொல்லப்பட்டால் ஜாஃபர், அவர் கொல்லப்பட்டால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா எப்ப சொன்னாங்களோ இதை நான் கொல்லப்படுவேன் என்று தெரியும். எனவே நான் வரும்பொழுது நோன்பு வைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன், என் ரப்பை நோன்பாளியாக சந்திக்க விரும்புகிறேன், முடிச்சிடாதீங்க சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்பதை சொன்னாங்க. ஜாஃபர் தான் கொல்லப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொல்லப்பட்டால் நீங்கள் கூடி ஆலோசனை செய்து ஒருவரை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஸல்லல்லாஹு எந்த படை அனுப்பினாலும் வியாழக்கிழமை தான் அனுப்புவாங்க. பொதுவாக பயணங்களே வியாழக்கிழமை நல்லது. நம்ம மாற்றி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா வியாழக்கிழமை வைக்கிறது நல்லது. ஸல்லல்லாஹு எந்த படையையும் வெளியூருக்கு அனுப்பும் பொழுது வியாழன் தான் அனுப்புவார்கள். இந்த மூத்தாவுக்கு அனுப்பும் பொழுது வியாழக்கிழமை தான் அனுப்புனாங்க. அதற்கு செய்தா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கு ஒரு சின்ன ஆசை, நாளைக்கு ஜும்மாவுடைய நாள், நாம ஷஹீதாக்கப்பட போறோம், திருநபியினுடைய அருள் வாக்கு வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஜும்மா தொழுது போவோம்னு இருந்தாங்க. அவங்க இருந்தது வேற எண்ணத்துல கூட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஒரு கடைசி ஜும்மா தொழுது போவோம்னு இருந்தாங்க. மக்களே, என்ன போகலையா அவங்களிடத்தில் விசாரிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு ஜும்மாவுக்காக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஸெய்த் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டால், ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார். ஆனால் மற்றவர்களுடைய உயிரையெல்லாம் மலக்குமார்கள் கண்ணியத்தோடு கொண்டு செல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுடைய அந்த சிம்மாசனம் மாத்திரம், கட்டில் மாத்திரம் சாய்ந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு போச்சுன்னா உடனே போயிடணும், அவ்வளவுதான். ஜும்மாவா இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கிறது ஒரு முறை இல்லை என்பதை அல்லாஹ் ரசூல் உணர்த்தணும். அதுக்கு பிறகு நீங்க கூடி ஆலோசனை தேர்ந்தெடுத்தன்னு சொன்னாங்களே, அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு வலியுறுத்தி எல்லாம் மகத்தான வெற்றி, மகத்தான வெற்றி. உஹதிலே இதே பாதுகாப்பு வலியுறுத்தான எதிரிகளுடைய படைகளுக்கு தலைமை தாங்கினார். பின்னால் மாறினார எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது? இந்த மாற்றத்திற்கான காரணகர்த்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு மகத்தான உழை, மகத்தான உழை. அபூஜஹில் லிகுல்லி உம்மத்தின் ஃபிரௌன் வ ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மத்து அபூஜஹில் இப்னு ஹிஷாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உம்மத்துக்கு ஒரு ஃபிரௌனை கொடுத்தான். எனக்கு வாசி ஃபிரௌன் அபூஜஹில் சொன்னான். அந்த அபூஜஹிலுடைய மகனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய அணுகுமுறை, அவருடைய செயல்பாடு, அவர்கள் பணிபுரிந்த விதம், அந்த மக்களிடத்தில் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் எப்படிப்பட்டு நடைபெறும்? அக்காவுக்கு ஒரு ஆள் வர காலில் பஞ்சு வச்சிருக்கிற, நமக்கெல்லாம் தெரிஞ்ச நிகழ்ச்சி தானே. காலில் பஞ்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா இவர் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை கேட்டுட்டா அவங்க காலில் ஏதாவது ஏறிட்டா நல்லவங்க ஆயிடுவீங்க, அதனால நீங்க உங்களுக்கு அந்த மாற்றத்தை உண்டாக்கணும், அதனால காலில் பஞ்சு வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. காலில் பஞ்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க வெறுத்து போய் அவர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கே கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. நம்ம என்ன அவ்வளவு இதான ஆளா, கேட்ட உடனே அப்படி விழுந்துறதுக்கு அப்படின்னு பஞ்சு எடுத்தாங்க. ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். சூரத்துல் துஹானுடைய அருள் வசனங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபைருடைய உள்ளத்துல மாற்றம் வந்து கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யாரு, நீங்க என்ன இருக்கான ஆதாரம் என்ன, எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலே திருநபி இடத்துல அனுமதி கேட்டார்களா? யார் சொல்லலாம், என் மக்கள்கிட்ட போய் என்னுடைய கூட்டத்தார் இடத்துல போய் நான் சொல்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. சல்லாசம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் தவறு செய்யணும். இல்ல நாயகமே, தவறி போயிடக்கூடாது, யாரும் ஒபாந்தாய் போயிடக்கூடாது, அவங்க ஈமான் இல்லாம போயிடுவாங்களே, அதனால நான் சொல்லிட்டு மறுபடி கேட்டாங்க. அதெல்லாம் சரின்னு அனுப்பிட்டாங்க. இவங்க போய் அங்க என்னவெல்லாமோ குட்டிகரணம் போட்டு போகிறார், ஒரு கதையும் நடக்கிறது. அவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கேட்டவங்க இப்ப இவர் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு உழைச்சாங்க, திருப்பி வந்தாங்க. யாரும் சொல்லலாம், கொஞ்சம் அனுமதி கொடுங்க, கொஞ்சம் கடுமையை காட்டட்டுமான்னு கேட்டாங்க. கொஞ்சம் கடுமையை காட்டட்டுமா எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க. சொன்னாங்கன்னா, சுபைல், நான் உங்க இடத்தில் கடுமையா காட்டினேன்னு கேட்டாங்க. மக்களுடைய சுபாவம் அதை ஏற்றுக்கொண்டார். நான் உங்க இடத்தில் கடுமையா காட்டினேன், காலிலே நீங்கள் பஞ்சனை பிரித்து விடுவங்களுக்கு பின்னால் நான் சுற்றி திரிந்தேன். எனக்கு வேற ஒரு வழி தெரியல, என்னுடைய கூட்டத்தாருக்கு சீக்கிரம் ஹிதாயத்தும் ஈமான் கிடைக்க பெற வேண்டும் என்று செய்யலாம். சல்லாத்துக்கு துவா செய்தார். அல்லாஹ் தௌசா, யா அல்லாஹ், சுபையுடைய இந்த கூட்டத்தார் தௌசு கூட்டத்தாருக்கு நீ ஹிதாயத்தை இப்ப போங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு போய் செய்தனா சுபைர் தான் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் இஸ்லாத்தை சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த அழைப்பிற்கு முதல் அழைப்பை ஏற்றவர்கள் செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுபைருடைய கரம்பிடித்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. எப்படி இருந்தவர்கள் எல்லாம் எப்படி மாறினார்கள். இந்த மாற்றத்திற்கான காரணகர்த்தராக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தியாகத்துக்கு தயாரானார்கள். அது எந்த தியாகமாக இருந்தாலும், ஹிஜ்ரத்தாக இருந்தாலும் சரி, நுஸ்ரத்தாக இருந்தாலும் சரி, தன் உயிரையே அர்ப்பணிப்பதாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தினுடைய பக்தியாக இருந்தாலும் சரி, எதற்கும் தயாராக. இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலேயே நடந்த நிகழ்வுகள்ல முக்கியமான ஒரு நிகழ்ச்சி எது? ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய வஃபாத், அவங்களுடைய நுபுவத், அதேபோல அவங்களுடைய பதிலுடைய வெற்றி, மக்காவினுடைய வெற்றி, மிஅராஜ் பயணம் என்று எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. இதுல எது மிக முக்கியமானது என்று பார்த்தால், சஹாபிகளால் ஏதோ விட்டு மிக முக்கியமானது என்று எடுக்கப்பட்டது ஹிஜ்ரத். நமக்கு அதனுடைய கணம், அதனுடைய தன்மை என்னங்கிறது தெரியல. ஆனால் ஹிஜ்ரத்தினால்தான் மகத்தான வெற்றி கிடைச்சிருக்கிறது சஹாபிகள் உணர்ந்திருந்தார். மக்கா வாசிகள் எதை பலகீனம் என்று கருதினார்களோ, எதை பலகீனம் என்று கருதினார்களோ அதைத்தான் அந்த பலமாக மாற்றி அண்ணல் நாயகம் என்ற அந்த அகல் விளக்கை அணைப்பதற்கு ஹிஜ்ரத்தை அவர்கள் காரணமாக நினைத்தார்கள். ஊரை விட்டு விரட்டாங்க எல்லாத்தையும். ஆனால் அதே ஹிஜ்ரத்து தான் பொதுவாக ரப்பினுடைய ஆட்சியில ஒரு ஹிக்மத் இருக்கு. நம்மள்ட்ட எது பலகீனமோ அது அல்லாஹ்ட்ட பலம், நம்மள்ட்ட எது பலகீனமோ அது அல்லாஹ்விடத்துல பலம். சிப்பிக்குள்ளதான் அல்லாஹ் முத்த வச்சிருக்கிறான், சிப்பிக்குள்தான் அல்லாஹ் முத்தை வைத்திருக்கிறான். சேற்றிலேதான் அல்லாஹ் செந்தாமரையை முளைக்க செய்கிறான். நாட்டம் பிடித்த சேற்றிலேதான் நம்ம செந்தாமரையை முளைக்க செய்கிறான். முட்கள் நிறைந்த ஒரு செடிகளேதான் அழகான ஒரு ரோஜா மலரை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். எது பலகீனம் நினைக்கிறோமோ அதுவே ரப்பிடத்தின் பலம். நபிமார்கள்ல தெளித்த பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாகி ஹாரூன் ஹுவ அஃஸஹ் மின்னி லிசானன். மூஸா அலைஹிஸ்ஸலாமை சொல்றான், என்னோட ரொம்ப தெளிவா பேச்சாளர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனா கலீமுல்லாஹ்ங்கிற பட்ட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைக்கல. ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர்கள் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலேயே நற்சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பட்டம் கிடைத்தது. அந்த பட்டம் கிடைத்தது குன்னல் நாக்குடைய மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். குன்னல் நாக்குடைய மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் அந்த பட்டம் கிடைத்தது. உலகத்திலேயே வீடுகளிலேயே ரொம்ப பலகீனமான வீடு சிறந்தி பூச்சி. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இன்ன அவ்ஹனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத். சிறந்தி பூச்சியினுடைய வீடு. மற்ற எல்லா பிராணிகளுக்கு இல்லாத தனித்தன்மை. தன்னிடத்திலே இறையை தேடி போகாது. சிறந்தி இருக்கிற இடத்திலேயே தன் இறையை கொண்டு வந்த உடனே அதை மாற்றுவதற்காக உள்ள சக்தி அதனிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு விதமான அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு விதமான தன்மையிலே அது அப்படியே வர மாதிரி பின்னி இறையை தனதாக ஆக்கிக் கொள்கிறது. ரொம்ப சின்ன வீடு, கையை வச்சு அடைஞ்சு போயிருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்வான், அல்லாஹ் அல்லாத வேறு எவைகளை எல்லாம் சக்தி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் சிறந்தி பூச்சி மாதிரி தான் நல்லது. பெருசா பாட்டு தெரியும், ஒண்ணும் இருக்காது. அந்த பலகீனமான வீடு அதை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா அகிலத்தின் பேரரசராம் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினார். இந்த பலகீனமான ஒரு சிறப்பியை கொண்டுதான் எது பலகீனம் என்று நாம் கருதுகிறோமோ அல்லாஹ் தஆலா அதைத்தான் பலமாக ஆக்கினார்.
நம்முடைய பட்டாளம் எல்லாத்தையும் நிகழ்ச்சியும் நல்லா சொன்னான். அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்ன? சிறந்தி பூச்சியும் புறாவும் தான். சிறந்தி பூச்சியும் புறாவும். இந்த வார சவுரிலே மேல போனா அல்லாஹ் பதிலா மேல நான் போயிருக்கிறேன். அந்த இடத்துல சல்லாத்துல உட்கார்ந்து இருந்த இடம் அந்த ஒரு வித்தியாசமான இடம். வெளியில இருந்து எட்டி பார்த்தா உள்ள இருக்கிற ஆண்களை குனிஞ்சு பார்த்தா சாதாரண நின்று பார்த்தா தெரியாது. மற்ற எந்த இடத்துல புறாக்களை பார்த்தாக்கள் நமக்கு அவ்வளவு பெரிய வராது. அந்த புறாக்களை பார்த்தவனை என் பெருமான் சொல்லா சொல்லமை காப்பாற்றிய புறாக்களும் என்று எதிர்த்து அங்க நிக்கிற யாரும் அதுக்கு எதையாவது வாங்கி போடாம வரமாட்டாங்க. வெளிப்படையில் அல்லாஹ் காப்பாற்றுவதற்காக ஒரு சிலந்தையை புறாவையும் ஆக்கிறார். ஆனா அதற்கு குறித்து சொல்லுவாங்க, அதெல்லாம் காரணம் அல்ல. சொல்வார்கள் சிறந்தி பூச்சியும் புறாவும் காப்பாத்துச்சு நினைக்காதீங்க. உள்ள இருந்தது சிதுக்கும் சித்தீகும் உண்மையும் உண்மையாளரும். இந்த பொய்மையின் கண்களுக்கு அது எப்படி தெரியும்னு கேட்கிறான். அல்லாஹ் தஆலா எதை பலகீனமாக நாம் கருதுகிறோமோ அதை பலமாக ஆக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன் ரப்பர். ஹிஜ்ரத்தை தங்களுடைய நாட்டை விட்டு வேற்றுவதை பலகீனமாக அதுதான் தங்களுக்கு பலமாக கருதினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த ஹிஜ்ரத்தை கொண்டுதான் சஹாபிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மகத்தான வெற்றியை ஒவ்வொரு சஹாபிகளுடைய ஹிஜ்ரத் தனி வரலாறு, அற்புதமான வரலாறு. ஹிஜ்ரத்தில் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் இருக்குது. அதையே ஒரு மணி நேரம் பேசணும். மதுக்கூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்தை பற்றி மட்டும் 1 மணி நேரம் நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்தை அவ்வளவு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி சஹாபிகளுடைய ஹிஜ்ரத், சஹாபியர்களுடைய ஹிஜ்ரத், ஒவ்வொரு ஆண்களுடைய ஹிஜ்ரத்தும் ஒரு தனி தியாகம். சஹாபியத்தான பெண்மணிகளிலே ஒரே ஒருவருடைய ஹிஜ்ரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு உம்மு குல்சூம் பின்த் உக்பத் பின் அபீ முஹைத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ஹிஜ்ரத்தினாலதான் எல்லா தியாகங்களும் வந்துச்சு. சித்தீக் நாயகத்தினுடைய சஹாபியத்தின் நிறைவு ஏற்பட்டது ஹிஜ்ரத்தில் தான். எந்த சஹாபியை பார்த்து ஒரு சஹாபி இல்லைன்னா அவன் பாவி. ஒரு ஆள் உமரல்லாஹு பார்த்து ஒரு சஹாபி இல்லைன்னு சொன்னா அவர் பெரும்பாவி. யாராவது ஒரு சஹாபியை பார்த்து ஒரு சஹாபி இல்லைன்னு சொன்னா அவர் பார்த்து பெரும்பாவி மார்க்கத்தினுடைய சட்டப்படி. ஆனால் செய்கிற அபூபக்கர் சித்தீக்கான பார்த்துவதால் சஹாபி இல்லைன்னு சொன்னா ஈமான் போயிடுச்சு. உடனே ஈமான் போயிடுச்சு. ஏன்னா அவருடைய சஹாபியை குர்ஆனை கொண்டு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது காலனி சாஹிபிஹி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். தன்னுடைய சஹாபிக்கு தன்னுடைய தோழருக்கு சொன்னான் என்று அல்லாஹ். அவருடைய சஹாபியத் என்பது குர்ஆனை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரத்தின் பொழுது சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்தீக்குல் அக்பர் எவ்வளவு பத்திரமா கொண்டு போனாங்க. சில இடத்துல தங்களுடைய தோழை கூட சுமந்துட்டு போனாங்க. காரணம் கேட்கும் பொழுது சொன்னார்கள், எதிரிகள் நிறைந்த இடம், 2 பேர் போயிருக்கிறாங்கன்னு அடையாளம் தெரியும், கால் தடங்கள் 2 பேருடைய கால் தடம் இருந்தால் அதனால் இந்த நேரத்தில் அவங்களை கீழே நடக்க வைத்தா 2 பேருடைய கால் தடம் தெரிந்துவிடும் என்று தங்களுடைய மேனையை தூக்கி சென்றார்கள். அதனாலதான் அதன் புகழ்தான் சொன்னாங்க, சித்தீக்குல் அக்பர் பார், உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நாளை நடந்தது, ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு, இந்த ஒரு நாளை தந்தது என் வாழ்நாள நான் செய்த எல்லா அமலையும் உங்களுக்கு தந்தேன். ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். நான் என் வாழ்நாள செய்த எல்லா அமலையும் உங்களுக்கு தந்தேன். ஒரே ஒரு நாள் அவர்களோடு நீங்க சவுரிலே இருந்தீர்களே அந்த ஒரு இரவு பகல் எங்களுக்காக கேட்டாங்க. என்ன அல்லாஹ் சொன்னா, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு இந்த வகையில் குர்ஆன் ஷரீஃபில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பகலை இறங்கினார். சித்தீக்குல் அக்பருடைய சஹாபியத்தின் நிறைவதை வெளிப்பட்டது. ஹிஜ்ரத்தில் அலிரலியல்லாஹு வீரம் வெளிப்பட்டது. நல்ல நாட்டில் வெளியில் போகும்போது சொன்னா எனக்கு அலிரலியல்லாஹு பார்த்து பெட்ல படுத்துங்க, பெட்ல படுத்து நான் போய் அமானியம் போய் என் கையில இருக்கு, அடுத்த நாள் கொடுத்துட்டு நீங்க இங்க வந்து சேர்ந்துருன்னு சொன்னாங்க. அந்த அலிரலியல்லாஹு சொன்னாங்க, அன்னைக்கு நான் ராத்தா தூங்குற மாதிரி வேறு என்னைக்கு தூங்குறது சேர்ந்துருக்காங்க. ஏன்னா நல்லதான சொல்லிட்டாங்க, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப தெரியும் உறுதியாக நம்ம கொடுக்கவும் போறோம், நாங்க சேரவும் போறோம் தெரியும். நான் தான் சொல்றேன், வெளியே சுத்தி 1000 2 கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் சாதிக்குள்ள நீ கண்மணி நாயகத்துடைய வாக்கு நான் நல்ல போர்வையை போத்திட்டு நான் அப்படி போகிறேன். அவனுடைய வீரம் வெளிப்பட்டது. இதேபோல் ஒவ்வொரு சாதிகளுடைய இடையும் அதுல ஒரு ஆண் அதற்கு உண்முக்குள்ளும் வீட்டு ரொம்பத்துக்கும் அதிகம் என்ற ஒரு பெண்மணி. ஹிஜ்ரத்தில் இவங்களுடைய வரலாறு ஒரு வித்தியாசமானது. ரொம்ப சின்ன வயசுல ஹிஜ்ரத் போனாங்க. 13 வயது ஹிஜ்ரத் போகும்போது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தனியா போனாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் தனியா செய்து போனாங்க. சின்ன வயசு தன்னந்தனியாக சென்றார்கள். நடந்தே சென்றார்கள். ஒரு வாகனம் முறை. அதோட முக்கியம் என்னன்னு சொன்னா இங்கு சென்ற அந்த காலம் இருக்கிறார். அதோட முக்கியம் சென்ற காலம் உதவியாவுடைய ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலம். சுலக உதவியாவுடைய காலம். அதாவது இங்கிருந்து யாராவது ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தால் அவங்களை எங்க இடத்துல ஒப்படைக்கிறாங்க. ஏற்கனவே ஒப்பந்தம். அங்கிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் நாங்கள் தெரிஞ்சு தரமாட்டோம். ஒரு 8 ஒப்பந்தம் போட்டிருந்தாங்களே, அதுல ஒரு ஒப்பந்தம் மதீனாவில் இருந்து யாராவது ஹிஜ்ரத் செய்து மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்து விட்டால் நாங்கள் திரும்ப தரமாட்டோம். மக்காவில் இருந்து யாராவது அங்க வந்து திரும்ப தரணுங்கிற ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அதற்கு செய்தா உண்மை கொடுப்போம் மதீனாவுக்கு தெரிஞ்சு போயிட்டார். ஒரு பெண்மணி தன்னந்தனியாக யாருடைய துணையும் இல்லாமல் நடந்தே இவ்வளவு சிரமப்பட்டு மதீனாவுக்கு சேர்ந்திருக்கிறார். அவங்க வந்து சேர்ந்த அடுத்த சில நேரங்கள் அவங்களுடைய சகோதரர்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு விரோதமானவர்கள், இஸ்லாத்திற்கு விரோதமானவர்கள். முகம்மதே சொன்ன வாக்கை நீங்க காப்பாற்றுபவர். எங்களுடைய சகோதரி இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து உட்கார்ந்து வந்திருக்கிறார். எங்க இடத்துல தரணும், எங்க இடத்துல ஒப்படைக்க வேண்டும். சஹாபிகள் எல்லாம் பதறுகிறார்கள். எங்கே நாயகம் ஒப்படைத்து விடுவார்களோ, இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியை ஒப்படைத்து விடுவார்களோ என்று பதறினார். அல்லாஹ்வுடைய கருணை பிரவாகம் எடுத்து வந்து அல்லாஹ் ஆயத்தை யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினுஹுன்ன அல்லாஹு அஅலமு பிஈமானிஹின்ன ஃபஇன் அலிம்துஹுன்ன முஃமினாத்தின் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார். நாயகமே, முஃமினத்தான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து இங்கே வந்தால், அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் என்று நீங்கள் சோதனைகளை தெரிந்தால் அவங்களை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆயத்திரைக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டாம். ஆயத்திரைக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் என்னாச்சு? அது பொய்யாயிருமே. அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. யாராவது ஹிஜ்ரத் செய்து இங்க வந்தா திருப்பி தருவோம் சொல்லியிருக்கிறாங்களே, அப்ப அது பொய்யாகிவிடுமே. அல்லாஹ் தஆலா பொய்யாக்க சொல்கிறானா? இந்த இடத்துல சக்தியில் அப்படி ஒரு கேள்வி இருக்கிறார் திருமக்கு. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன ஆகும்? ஏற்கனவே ஒப்பந்தம் என்று இவர்களும் கையெழுத்து போட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன நீங்க கொடுக்க கூடாது. அவங்க ஈமானுக்காக தான் வந்திருக்கிறார்கள் சொன்னா நீங்க கொடுக்க வேணாம். ஹிஜ்ரத்துங்கிறது பறந்து வந்தவங்க. காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை நினைவுறுத்தினார். நாயகமே, இந்த ஒப்பந்தத்தை எழுதிய வாசகம் எழுதியவர்கள் நீங்கள் அல்ல. வாசகம் எழுதுறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் இல்லையா, கடன் ஒரு ஆள் கொடுக்கிறா, ஒரு ஆள் கடன் வாங்குறார். ஒரு ஆள் கடன் கொடுக்கிறார், ஒரு ஆள் கடன் வாங்குறார். எழுதி வச்சுக்க, அது நல்லது பல வகையிலே. இதா சதா இருந்து விதையின இதா அஜிரி முத்தம்மன் பத்து கடன் கொடுத்தா எழுதுனேன். ஒரு 8 பையனுக்கும் காத்திலும் இல்லாது இது 2 பேருக்கு மத்தியில கடன் கொடுத்தா மட்டுமில்ல, 2 நாட்டுக்கு மத்தியில ஒப்பந்தம் ஏற்படுதுன்னு சொன்னா அதை எழுதி நீங்க கையெழுத்து போடுங்க. நீதான் ஒருவரை கொண்டு எழுத வையுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல நீண்ட ஆயத்து தானே, ஒரு யூமில் இல்லது அலைஹில் ஹக். யார் கடன் வாங்கினாரோ அவர் வாசகம் சொல்லட்டும். அல்லாஹ் சொல்றான். கொடுத்தா வாசகம் சொல்லக்கூடாது. எதையாவது மாறவர் வாசகத்தை சொல்லி சீக்கிரம் தர்ற மாதிரி, அவர் சொத்தப்படுகிற மாதிரி எதையாவது சொல்லக்கூடாது. அதனால ஒரு யூமில் இல்லது அலைஹில் ஹக். யார் கடனை வாங்கினாரோ அவர் வாசகம் சொல்லட்டும். அல்லாஹ் சொல்றான். ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தின் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியர் இடத்துல சொன்னாங்க, வாசகத்தை நீங்களே எழுதிக்கங்க. நான் எழுதினா அப்படி இப்படி எழுதிட்டே வரக்கூடாது, நீங்களே எழுதிக்கங்கன்னு சொன்னாங்க. வாசகத்தை எழுதினவர்கள் குறைஷியர் தான். குறைஷியர் வாசகம் எழுதும் பொழுது அவங்க என்ன எழுதுறாங்க சொன்னா, மன்ஜா மின்னா ரஜுலுன், எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண் ஹிஜ்ரத் செய்து வந்தார் அப்படிதான் எழுதுகிறாங்க. அவங்க கல்பல பொம்பளை சேர்த்த நீங்க திருப்தி, பொம்பளை வேண்டாம் ஆம்பளை மட்டும்தான் அப்படின்னா நினைச்சு எழுதல. அவர்களையுமே அறியாமல்
ஹிஜ்ரத் செய்து அங்க வந்தாச்சுன்னு சொன்னா எங்க திரும்ப ஒப்படைக்கணும் அப்படித்தான் எழுதணும் நினைச்சாங்க. ஆனால் எழுதும் பொழுது மஞ்சா அபின்னாரத்தினோம் எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண் ஹிஜ்ரத் செய்து அங்கே வந்தார் என்றுதான் வார்த்தை விடுகிறார்கள். அல்லாஹ் சொன்னார், நாயகமே உங்களுடைய ஒப்பந்தம் மீறப்படவில்லை, எழுத்தை பார்க்க சொல்லுங்க. என்ன எழுதுறாங்க பாருங்க. அப்பொழுதுதான் குறைசிகள் பார்க்கிறாங்க. சொன்னாங்க, நான் ஒப்படைக்க மாட்டேன், ஒப்பந்தத்துக்கு மீறல் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க தான் எழுதிருக்கீங்க, நீங்க தான் வாசம் போட்டுருக்கு, நான் எழுதல, நீங்க தான் எழுதுனீங்க, கையெழுத்து போட்டிருக்கிற அவங்க ஒப்பந்தத்தை பாருங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா அவங்க எழுதின வாசகம் தான் மஞ்சா மின்னா ரஜுலுன் அல்லாஹ்வின் அருள் வசனம் திருநபியினுடைய ஒப்பந்தத்திற்கு மாற்றமானதல்ல, ஒப்படைக்க வேண்டாம் அல்லாஹ் என்பது. ஒவ்வொரு சஹாபியினுடைய ஹிஜ்ரத்தும், ஒவ்வொரு சஹாபியத்தான பெண்ணினுடைய ஹிஜ்ரத்தும் மகத்தான தியாகத்திற்கு உட்பட்டது என்று சொன்னால், இந்த ஹிஜ்ரத்துக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்லைங்க அன்சாரிகளுடைய முஸ்லிம் சொன்னாங்க. அன்சாரி மினல் ஈமான், அன்சாரிகளை நேசிப்பது மூமின்களின் அடையாளம் சொன்னாங்க. ஈமான் உள்ளவர்கள் அன்சாரிகளை நேசிப்பாங்க சொன்னாங்க. அன்சாரிகளை நேசிக்கும் தௌஃபீகை தந்தருவானா. மக்களை அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுக்கு அடிப்படை. அந்த அன்சாரிகள் எவ்வளவு மகத்தான தியாகம், உலக வரலாற்றில் யாரும் அப்படி தியாகத்தை செய்ய முடியாது, அப்படி தியாகத்தை செய்தார். புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அன்சாரிகளை அழைத்தார். அன்சாரிகளுக்கு வாங்க சொன்னாங்க. ஏராளமான செல்வங்கள் வந்திருக்காரு, ஏராளமான செல்வங்கள் வந்திருக்காரு. ஒரு காலகட்டத்திலே நீங்கள் மகத்தான தியாகத்தை செய்தீர்கள் முஹாஜிர்களுக்காக, அதனால இந்த செல்வத்தை பூரா உங்களுக்கு பங்கிட்டு தரப்போறோம்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த செல்வத்தை உங்களுக்கு தரப்போறோம்னு சொன்னாங்க. அன்சாரிகள் பதில் சொன்னாங்களா, நாயகமே இல்லா அன் தகத்தஅ இஹ்வானனா மினல் முஹாஜிரீன், எங்களுடைய சகோதரர்களான அந்த முஹாஜிர்களுக்கு கொடுத்தாதான் நாங்க வாங்குவோம், எங்களுக்கு மட்டும் தான் நாங்க வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க, எங்களுக்காக மாத்திரம் நீங்கள் தந்தால் நாங்கள் வாங்க தயாரில்லை. இல்லா அன் தகத்தஅ இஹ்வானனா மினல் முஹாஜிரீன், எங்களுடைய சகோதரர்களான அந்த முஹாஜிர்களுக்கும் நீங்கள் ஒரு பங்கை ஆக்கி, அவங்களுக்கு ஒரு பங்கு எங்களுக்கு ஒரு பங்கு தந்தா வாங்கிக்கணும், எங்களுக்கு மாத்திரம் வேணாம் நாயகன். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்றேன் வாங்குங்கன்னு. இல்ல நாயகன் வேண்டாம், நான் சொல்கிறேன். இல்லை ரசூலே நபீபே வேண்டாம், எங்களுக்கு அப்படி ஒரு பங்கு எங்களுக்கு மாத்திரம் தர வேண்டாம். அல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் மறுத்தால் இம்மாலா, இதை மறுத்தால் இன்னொரு சோதனை ஒரு தாங்குவீங்களான்னு கேட்டாங்க. என்ன சோதனைனாலும் சரி நாயகன் நாங்க தாங்கிடுவோம். என்ன சோதனை தெரியுமா? என் மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், என்னுடைய வஃபாத்திற்கு பின்னாலே இந்த மதீனத்தினுடைய ஆட்சி ஏற்படும், ஆனால் அதற்கு நீங்க தலைமை தாங்க மாட்டீங்க. அல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு தலைவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய இந்த மதீனாவுடைய ஆட்சியின் தலைவர்களாக முஹாஜிர்கள் இருப்பார்கள், நீங்க அவங்களுடைய கீழ் பணிபுரியும் அதிகாரிகளாகத்தான் இருக்க வேண்டும், சம்மதிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இது வாங்கலன்னா அதை ஏற்றுக்கிறோம், எங்க இது வாங்கலன்னா வேற ஏதாவது சன்மானமாக கொடுக்கணும். சந்தாங்கன்னா இல்லை, உங்களுடைய சபருக்கு ஒரு சோதனை, இதை வாங்கவில்லை என்றால் இந்த சபரையும் தாங்குவீர்களான்னு கேட்டாங்க. அதுல அறிவிப்பது நீண்ட அறிவித்தது. அவங்க சொன்னாங்களா, நாயகமே கண்டிப்பா கண்டிப்பா என் அருமை தோழர்களே, அப்படியானால் நீங்கள் சபர் செய்யுங்கள், என்னை வந்து பாருங்கள், என் அன்சாரிகளே கேட்டதை எல்லாம் நான் தருகிறேன். எவ்வளவு மகத்தான தியாகம், எந்த தியாகத்திற்கு தயாரா? அன்சாரிகளுடைய தியாகங்கிறது சாதாரணமானதல்ல. ஸஅத் ரபீ என்று சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகம் சரியாக இருந்தால் உஹதுடைய யுத்தகலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹதுடைய யுத்தம் முடிந்த இந்த நேரத்தில் எல்லோருடைய செய்தியும் வந்துவிட்டது, ஸஅத் ரபீயுடைய செய்தி இன்னும் வரல, தேடி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸஅத் ரபீ எங்க இருக்கிறாங்க, யாராவது ஒரு தோழர் போய் நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சஹாபி அனுப்புறாங்க. அப்படி நீங்கள் யாராவது ஒருவர் அதற்கு ஸஅதை சந்தித்தார், காயப்பட்ட நிலையிலோ அவர் வேற ஏதாவது இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுது ஸஅதை சந்தித்தால் என்னுடைய சலாமை சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி பார்க்கிறாங்க, தேடி பார்க்கிறார்கள், குற்றுயிரும் குறைவுயிருமாய் இப்பொழுதோ அப்பொழுதோ என்று தன்னுடைய கடைசி நேரம் முதல் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுந்திருக்க முடியாதவர்களாக, தெளிவாக பேச இயலாதவர்களாக ஸஅத் ரபீ இருக்கிறாங்க. ஹஜ்ரத் சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலால் அனுப்பப்பட்ட அந்த சஹாபி போய் சொன்னாங்களா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சலாம் சொன்னாங்க.
ஆனந்தப்பட்டார், ரொம்ப ஆனந்தப்பட்டார். வலைக்கும் சலாம் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, என் அருமை தோழர் கிடையாது, என் அருமை தோழரே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நானும் சலாம் சொன்னதாக சொல்லுங்க, என்னுடைய சலாமையும் நீங்கள் சொல்லுங்க, திருநபிக்கு என் சலாமையும் சொல்லுங்க. சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுங்க, ஜஸல்லாஹு அன்னா வ அன் ஜமீஇ உம்மத்தி ஹைரா. நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை கொடுக்கட்டும். நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை கொடுக்கட்டும். எங்களுக்காக எவ்வளவு நீ கஷ்டத்தை தாங்கள் பட்டு விட்டீர்கள், எங்களுக்காக எவ்வளவு சோதனைகளை தாங்கள் சுமந்து கொண்டீர்கள், எங்களுக்காக உங்களையே அர்ப்பணித்தீர்களே நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை கொடுக்கட்டும். உம்மத்தி, இந்த உம்மத்துவார்கள் எல்லோருக்காக தாங்கள் உழைத்த அந்த உழைப்பிற்கு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை கொடுக்கட்டும் என்று சொல்லுங்க. அதனால்தான் இன்னைக்கும் ரவுலாவுக்கு சலாம் சொல்வதற்காக செல்லும் பொழுது நாம் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வார்த்தையை முதல்ல சொல்றோம். ஸல்லல்லாஹு ரவுலாவுக்கு சொல்லும் பொழுது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றோம். அங்க சொல்லும் பொழுது இந்த வார்த்தையையும் சொல்லும்படி பெருமக்கள் சொல்கிறார். ஸல்லல்லாஹு பார்த்து இப்படி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. முதல்ல சலாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையை இரண்டாவது சொல்லுங்க, மூணாவது சொன்னாங்க மற்ற தோழர்களுக்கு சொல்லிவிடுங்க. நான் இப்பொழுது சில காட்சிகளை காண்கிறேன், நான் இப்பொழுது சில காட்சிகளை காண்கிறேன், மற்றவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டிய அந்த கண்ணியங்களிலே, அந்த கடமைகளிலே நீங்கள் ஏதாவது குறைவு செய்தால் அல்லாஹ்விடத்தை தப்பிப்பதற்கு ஒரு மார்க்கமும் இல்லை. அதை போய் சொல்லிட்டு அதற்கு அதெல்லாம் பார்த்தேன். அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு திருமக்களே ஸல்லல்லாஹு வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னா, வலைக்கும் ஸலாம் அவங்க சொல்லிவிட்ட சலாமுக்கு பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, நஸஹ லில்லாஹி வ ரசூலி ஹய்யன் வ மய்யிதா. இந்த உலகத்துல ஹயாத்தாக இருந்த பொழுதும் வாழும் நேரத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு, அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் நன்மையை நாடி மகத்தான் தியாகம் செய்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரியும் நேரத்திலையும் மிகப்பெரிய தியாகியாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவார்கள். அன்சாரிகளுடைய தியாகங்கிறது உலக வரலாற்றில் அவ்வளவு மகத்தான ஒரு தியாகம் என்று பெருமக்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி பெருமக்களே, ஸல்லல்லாஹு உழைத்த அந்த உழைப்பினுடைய பலவரனை, அவர்கள் செய்த அந்த காரியங்களுடைய விளைவை பார்க்க வேண்டுமானால் சஹாபிகளிடத்தில் பார்க்க. எந்த விஷயத்திலும் குறைந்தவர்கள் மார்க்க பக்தியா, அவருடைய ஹிஜ்ரத்தா, அவருடைய நுசரத்தா, அவர்கள் தங்களை உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய செயல்பாடா, எதுவாக இருந்தாலும் சரி முன்னணியில் இருந்தார்கள். எதுவாக இருந்தாலும் அதை முன்னணியில் இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னானே, உலாயிக ஷர்ரின் அல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. அல்லாஹ்வுடைய இறையச்சத்திற்காக அல்லாஹ்வினால் போதித்து எடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் போதித்து எடுத்திருக்கிறான். மார்க்க பக்தி அவங்களுக்கு நிகரான மார்க்க பக்தி யாரையும் சொல்ல முடியாது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ரோட்ல போயிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் ஒரு ஆள் வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கிறார், மாட்டு வண்டி. அந்த மாடு திடீர்னு கீழே உட்கார்ந்து, சில நேரத்தில் வண்டி ஓட்டிட்டு போகும் பொழுது துபாயில பாக்கல, நம்ம ஊர்ல பாத்துருக்கிற இல்லையா, எங்கேயா வண்டி ஓட்டிட்டு போகும், வண்டி மாடு கீழே உட்கார்ந்து அவன் உடனே இருக்கிறார், அவன் அடிக்கிறார், எழுந்திருக்கல, குத்துறார், காட்டு அடிக்கிறார், அது எழுந்திருக்கல. இதற்கு அபூ தர்தா சொன்னாங்களா, இன்னகி ஆதாரம் நடத்தலாம், புத்திமான்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத பொழுதற்கான தண்டனையை பெறுகிறதே புத்திமான்களுக்கு இதில் படிப்பினை இருக்குது. எந்த சின்ன காரியமாக இருந்தாலும் சரி அதை கொண்டு மாற்றத்தை நினைத்தார், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைத்தார், அதை கொண்டு தீனுடைய நெருக்கத்தை தங்களுக்கு ஏற்படுத்தினார். இதை அபூ தர்தா சஹாபியுடைய விஷயத்தில் இன்னொரு செய்தி கூட வருது. அடிக்கடி கபர்ஸ்தானில் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த அபூ தர்தா சஹாபி அடிக்கடி கபர்ஸ்தானில் உட்கார்ந்துருப்பாங்க. என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க கேட்பாங்க. ரெண்டு காரணத்தினால சொன்னாங்க. ஏன் அடிக்கடி கபர்ஸ்தானில் உட்கார்ந்துருக்கிறீங்க கேட்டாங்கன்னா, ரெண்டு காரணத்தினால. என்ன ரெண்டு காரணம் கேட்டாங்கன்னா, முதலாவது காரணம், இதா ஜலத்துமாகும் இறைக்கு ஊழியல் ஆசிரா, அவங்களோட உட்கார்ந்தா எனக்கு ஆதரத்தை நினைவூட்டுகிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் துனியா விட்டு போய்க்கிற மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு நினைவூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து உட்காரும் பொழுது எனக்கு அந்த நினைவு வருது. இன்னும் இறைக்கு ஊழியல் ஆசிரா, ஆகரத்தை நினைவூட்டுகிறார்கள். முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், ஒய்தா ரஜாட்டு மின்னும் நம் எழுத்தாகுவாண்டி, அவங்களை விட்டு நான் எழுந்துட்டு வந்துட்டா என்னை பத்தி புறம் பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம மஜ்லிஸ் அப்படி இல்லையே, ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறான்னு நினைக்கிறார். ஒரு ஆள் எழுந்திரிச்சு போயிட்டாரு, அவர் போன பிறகு ரொம்ப தீர்த்துறாரு, போன ஆளை பற்றி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்லுவோம், அதான் எங்க ஊர்ல சில பேர் சொல்லுவாங்க, உட்கார்ந்து இருக்கும்போது மொத்தமா எஞ்சிருவோமா, மொத்தமா எழுந்திரிச்சு போயிடுவோமான்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு ஆள் மட்டும் எழுந்திரிச்சு போனா போன ஆளை பத்தி இருக்கிறாரு பேசி, அது எதுக்கு அந்த விஷயம், மொத்தமா சபையை கலைச்சிருவோம் போவோம்னு சொல்லுவாங்க.
அபூதர்தா சொன்னாங்கன்னா, அந்த மஜ்லிஸ்ல இருந்து நான் எழுந்திருச்சு வந்து விட்டால் என்னை பற்றி தீவன் பேச மாட்டாங்க, புற பேச மாட்டாங்க. பெருமக்களே, எந்த விஷயமாக இருந்த மார்க்க பக்தியா அவருடைய செயல்பாடுகளிலே எதிலையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வதிலே உலகத்திற்கே மாதிரியாக திகழ்ந்தவர்கள் கண்ணியமிக்க சஹாபிகள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தியவர்கள் அதற்கு செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் தியாகத்திற்கு நிகராக உலகத்தில் எந்த தோழரும் சரி, எந்த தலைவருடைய சொல்லுக்கு இப்படிப்பட்டவர் கட்டுப்பாட்டை மேற்கொண்டதில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு தியாகத்திற்கு உதாரணம். ஆயிரம் நிகழ்ச்சிகளை வரலாற்று சொல்லலாம். பெருமக்கள், தங்கள் இன்னுயிரை கொடுத்தவர்கள் போட்டி போட்டாங்க. அதுல நல்ல விஷயத்துல போட்டி. பதிலுடைய யுத்தகலம் எல்லாம் சொன்னாங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் வரணும். ஒரு வீட்டுல தகப்பனார் மகனார் 2 பேர் மட்டும்தான் ஆம்பளைங்க. தகப்பனார் கைசமா, அவன் மகனார் தாழ்வு. தகப்பனார் கைசமா, மகனார் தாழ்வு. தகப்பனார் சொன்னாங்க, என் அருமை மகனே நான் போறேன்னு சொன்னேன். பதிலுடைய யுத்தகலத்துக்கு நான் போறேன். நான் வாழ்க்கையினுடைய ஒரு பிற்பகுதியில் இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய கடைசியை ஷஹாதத்தில் ஆக்கட்டும் என்று ஆசைப்பட்டு நான் போறேன்னு சொன்னாங்க. மகனார் சொன்னாங்கன்னா, எங்க போறேன்னு தெரியுமா? யுத்தத்துக்கு. உங்களை மாதிரி ஆள் அங்கு தேவையில்லை, என்ன மாதிரி ஆட்கள் தேவை, அதனால நான் போவேன்னு சொன்னாங்க. இல்ல மகனே, நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க எனக்கு விட்டுக் கொடுக்க சொன்னாங்க. இது ஆகிரத்துள்ள விஷயம். அவங்க சொன்னாங்க, நம்ம மத்தால சீக்கிரம் வழி அனுப்பி நீங்க போயிட்டாங்கன்னு தெரியும். இது ஆகிரத்தின் விஷயம். இது 2 பேரும் போட்டி. ஒரு ஆள் தான் வரணும் சொல்லாத உத்தரவு. யாரும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. கடைசி 2 பேரும் சேர்ந்து ஒரு சீட் போட்டாங்க. சீட் குடிக்கி போடுவோம், யாரு பேரு வருதோ அந்த ஆள் போகணும். 2 பேரும் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் என்னுடைய பேர் நான் 2 பேருடைய சீட் எழுதி போடப்பட்டு எடுக்கிற நேரத்தில் மகனார் ஷாஜிலுல்லாஹ்வுடைய பெயர் வந்தது என்பது மாத்திரமல்ல பெருமக்களே, பதிலே சகிதான 14 சுகதாக்களிலே அதற்கு ஷாஜிலுல்லாஹ் அவர்கள் ஒரு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாது. இதற்கு கைசமா அழுதார்கள். தகப்பனார் அழுதார்கள், இந்த வாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று. அடுத்து நடந்த உலகத்துடைய யுத்தத்திலே திருநபியிடத்தில் போய் சொன்னார்கள், யார் சொல்லலாம், எனக்கு அந்த வாக்கியம் கிடைக்காம போய்விட்டது, என் மகன் அந்த வாக்கியம் காரியம் ஆகிவிட்டார். அதனால் உஹதிலே இந்த சேர்த்துக்கங்கள் சொல்லி தான் உஹதிலே சேர்க்கப்பட்டு உஹதிலே கைதான 70 சுகதாக்களிலே அதற்கு கைசமா அவர்கள் மகத்தான தியாகம். யாருடைய தியாகம் யாருக்கும் குறைந்ததில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு தன்னையே அர்ப்பணித்த நிலை. சஹாபிகளுடைய வரலாற்றிலேயே நாம படிப்பதை வரக்கூடிய அளவிற்குண்டான ஒரு பாடம் இருக்குன்னா அதற்கு செய்து அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தான். பெருமக்களே, அந்த நன்மக்கள் நாளை கியாமத்துடைய நாளையிலே எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் வரை இருக்கிறார்கள். தீனுக்காக என்ன செய்தீர்கள் என்று சொன்னால் தாங்கள் என்ன செய்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள். நாம் என்ன சொல்ல போறோம்? நாம் நினைக்கிற பெருமக்கள், இந்த யாரிடத்திலும் சென்று யுத்தம் செய்து காரியங்களை நிலைநாட்ட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஆதாரமாக கொண்டு பேணுதலான முறையிலே இபாதத் செய்து ஒழுக்கமுள்ளவர்களாக அறமான ஒரு வாழ்க்கையிலே திருநபி காட்டிய திருவாண்டிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண்டறியாத சஹாபி. ஸல்லல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு எப்போ வந்தாலும் அல்லாஹ் சொல்லுவாங்க, மர்ஹபன் பிமன் ஆஸபனி ஃபீஹி ரப்பி. யார் விஷயத்தில் என் ரப்பு என்னை கண்டித்தானோ அந்த தோழரை வருகன்னு சொல்லுவாங்க. பார்வை தெரியாத ஒரு தோழர் சபைக்கு வந்த பொழுது, நாயகமே தாங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டீர்களே, அந்த கண்டித்தள்ளி அந்த ஆயத்துல கண்டிக்கிறதுன்னா சில நேரங்கள்ல கண்டிக்கிறது கூட கண்ணியமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக ஒரு பெரிய மக்காவுடைய கூட்டத்தை திரட்டி வச்சு தீனை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மார்க்கரீதியான ஒரு சட்டம் கேட்டு வந்தாங்க. முக்தும் அவங்களுக்கு கண்டறியாத சஹாபி இருக்கிற நேரம் அவங்களுக்கு தெரியல, வந்து ஒரு மார்க்கரீதியான சட்டம் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்ப கேட்டுக்கலாமே, இவங்க எல்லாம் இதாயத்தில் வந்து விட்டால் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துவிடும் என்று நினைத்தார். அல்லாஹ் சொன்னான், நாயகமே தாங்கள் திருப்பி இருக்க கூடாது. அல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து அவன் வைத்திருக்கக்கூடிய மரியாதையினுடைய அளவுகோல் என்பது உலகத்தால் வைத்திருக்கக்கூடிய மரியாதையினுடைய இந்த அளவுகோல்கள் அல்ல. இது அல்ல அளவு. அதனால நீங்க திருப்பி இருக்க கூடாதுன்னு சொன்னா, எப்ப வந்தாலும் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு யார் விஷயத்திலே என்னை கண்டித்தாலும் அந்த தொடரை வருகன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு போய், நாயகமே எனக்கு ஷஹாதத்தினுடைய பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா இவரு ரொம்ப கொடுக்கும் கண் தெரியாது, இவங்களுக்கு அனுமதி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு சித்திகள் அக்பருடைய ஆட்சி அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, எனக்கு ஷஹாதத்தினுடைய பாக்கியம் ஆசையா, அதுக்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க.
லைஸ அலல் அஅமா ஹரஜுன் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா பார்வை இல்லாதவருக்கு எந்த அந்த கடமை இல்லை. பார்வை இல்லாதவருக்கு ஜிஹாதுக்கு செல்ல வேண்டிய கடமை இல்லை, அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அதை செய்யலாம். சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, மறுத்துட்டாங்க. பெரிய ஆளுதான் இது ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு சித்தீக்குல் அக்பருடைய ஆட்சிக்கு பின்னால் சுப்ரல்லாவுடைய ஆட்சி செய்யுதுனா அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் போனாங்களா, உரிமையோடு கேட்டார்களா, இனிமே நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு யுத்த களத்திற்கு நான் அனுப்பப்பட வேண்டும், அல்லாஹ் நாடினால் எனக்கு ஷஹாதத் கிடைக்கணும்னு சொன்னாங்க. நீங்க கண் தெரியாதவங்க, உங்களுக்கு கடமை இல்லைன்னு நல்லா சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? பெருமக்களே, அவங்களுடைய ஈமானிய பண்பை அல்லாஹ் ரசூலுக்காக தன்னை அர்ப்பணிப்பதில் அவர்களுக்கு இருந்த மகத்தான தியாகத்தை நாம் செய்தார்கள். எதை பலகீனம்னு அவங்க சொன்னாங்களோ அதையே அவங்க சொன்னாங்களா, அகீமூனி பைன ஸஃபை வஹமிலூனி அலல் லிவா, ரெண்டு சப்புக்கு மத்தியில் என்னை நிறுத்துங்க. ஒரு ஆள் ஜெயித்தாங்க தோத்தாங்க இருக்கிறாங்க, அடையாளம் என்னன்னு சொன்னா அந்த கொடிக்கிற சாங்க தோந்தாங்க அர்த்தம். ரெண்டு சப்புக்கு மத்தியில் என்னை நிறுத்துங்க. இஸ்லாமிய அணியிலே உள்ள அவர்களுக்காக வேண்டியுள்ள அந்த கொடியை என் கையில் கொடுங்க. வஹமிலூனி அலல் லிவா, என்ன சிக்கல் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் வாகவர்கள் நகமாதா சக்தி இருக்கிறார், நான் ஒரு குருடன் தானே, எங்க ஓட போறேன்னு சொன்னாங்க. எதை பலகீனம்னு சொன்னாங்களோ அதை தங்களுடைய பலமாக ஆக்கினார். மிக வற்புறுத்தி சொன்னதனுடைய விளைவு செய்யுதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு தாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அதற்கு நான் இப்னு மக்தூமுக்கு அனுமதி கொடுத்தார்கள். காதிசியா யுத்தகலத்தில் அதற்கு செய்யுதுனா அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் இஸ்லாமிய அணிவக்கத்திலே நின்று முடிபிடித்து நிற்கிறார்கள். பெருமக்களே, வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதற்கு செய்யுதுனா அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் அவர்கள் சிறை சாய்ந்து இருக்கிறார்கள். 90க்கும் மேற்பட்ட காயங்கள், 90க்கும் மேற்பட்ட காயம், ரத்தத்திலே கலந்து இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய கையோடு சேர்ந்து கொடி இருப்பதை நாங்கள் பார்த்தோம். கற்பனையாளர் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட தியாகத்தை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான மகத்தான தியாகத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் அவங்க செய்யறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு வித்தியாசமான ஆசை, ஷஹாதத் கிடைக்கணும்னு ஆசை. ஆனா மதீனால இறக்கணும்னு ஆசை. ஷஹாதத் கிடைக்கணும்னா வெளியில போகணும், மதீனால இறக்கணும்னா ஷஹாதத் அங்கேயும் தான் நடக்காது. அவங்க வித்தியாசமான ஆசை. ஒரு நாள் குத்பா வரைக்கும் உமர் ரலியல்லாஹு, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தாரீக் ஸஹீஹ் என்ற கிதாபில் இந்த செய்தியை சொல்வார்கள். குத்பா வரைக்கும் சொன்னாங்க அதற்கு உமர் ரலியல்லாஹு, குத்பா ஓதும் பொழுது அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இதே மெம்பர்படியிலே நின்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரவை சொன்னார்கள், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சோழலோகத்திலே இப்படி ஒரு அற்புதமான மாளிகை இருக்கிறது, அந்த மாளிகைக்குள்ளே நுழைவதற்கு 3 அம்சங்கள் ஒன்று இருந்தால் தான் நுழைய முடியும். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி அந்தத்திற்கு ஏற்ப ஒரு மாளிகை என்றால் இந்த மாளிகையில் நுழைவதற்கு 3 அம்சங்கள் ஒன்று இருக்கணும். முதலாவது என்ன சொன்னா, நபியா இருக்கணும். லா யதுகுருஹு இல்லா நபியும், அந்த மாளிகையினுடைய அழகை, எழிலை, அங்கு உள்ள மேன்மைகளை எல்லாம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தைகளை அப்படியே குத்பால சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நுழைவதற்கான தகுதி யாருக்குன்னா முதல்ல நபியா இருக்கணும். எங்களுடைய குத்பாவில் நின்று கொண்டே ஃபல்தஃபத இலா கபரி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திருரௌலாவை முன்னோக்கினார். அனீஹன் லக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுக்கு சோபனம். அந்த மகத்தான மாளிகையிலே நுழைவதற்கான முதல் தகுதியையும் முழு தகுதியையும் தாங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இது நம்பியா அல்லவாங்க. அந்த மாளிகையில் நுழைவதற்கான அடுத்த தகுதி அவருக்கு தீனும் அது சித்தீனாக இருக்க வேண்டும். மக்களை திருப்பி நோக்கி சொன்னாங்க. திருப்பி பத்தீங்களா கபீர் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த அபூபக்கருடைய கபர் பார்த்து திரும்பினாங்க. அனீஹன் லக்க யா ஸாஹிபல் கபரி வ யா அபூபக்கர், என் அருமை தோழரே இந்த அபூபக்கரே, உங்களுக்கும் அந்த மகத்தான சோபனம் கிடைக்கட்டும். கிடைத்து விட்டது, நீங்கள் சித்தீகளுடைய உலகத்தில் சித்தீகளின் தலைவராக. அவுசஹீத் மக்களை பார்த்து திரும்பி அவுசஹீத், அல்லது மாளிகையை நுழைவதற்கான 3வது தகுதி ஷஹீதா இருக்கணும். ஷஹீதா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னை பார்த்தாங்க. அன்னாலக்க ஷஹாதத்தியா உமர், உமரே உமக்கு இந்த ஷஹாதத்தாவது கிடைக்குமா, இதாவது ஒண்ணு கிடைக்குமா கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை மீது நம்பிக்கை கொண்டவர்களாக துஆ செய்தாங்க. இன்னல்லதி அக்ரஜனி மின் மக்கத்த இலா ஹிஜ்ரத்தில் மதீனா, மக்கமா நகரத்திலிருந்து அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்காக வேண்டி எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு ஹிஜ்ரத் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது எங்களுடைய எல்லா உடைமைகளையும் உறவுகளையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்வதற்கான அந்த வலிமையை
சக்தியை தந்தானே, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷஹாதத்தை தருவதற்கான ஆற்றல் உள்ளவர்கள். துஆ செய்தார், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வ வஃபாத்தன் ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், நான் ஷஹீதாகக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எனக்கு தந்தருள வேண்டும். ஆனால் அந்த ஷஹாதத்து வெளியில போய் நிகழக்கூடாது. திருநபியினுடைய இந்த பட்டணத்திலேயே நான் ஷஹீதாக வேண்டும். துஆ செய்தார். திருமக்களே, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சுபஹனுடைய தொழுகையிலே அபூ லுஅ்லுஅல் ஃபைரோசி என்ற கொடியவராலே குத்தப்பட்டு ஷஹீதானார்கள் வரலாறு. மதீனாவிலே தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்தில் அடக்கத்திறக்கூடிய மகத்தான பாக்கியத்தை சஹாபிகளுடைய ஒவ்வொருவருடைய வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முன்னோர்கள் மிக மிக முன்னோர்கள். யார் அவர்கள்? மினல் முஹாஜிரீன், முஹாஜிர்கள், வல் அன்சார், அன்சாரிகள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றியவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஒரு தடவை ஊர்ல, தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்ன, உங்களால தான் இந்த தீனை கெட்டுக்குன்னு ஒரு ஆட்கள் விஷயங்கள் பேச ஆரம்பிச்சு, என்ன விஷயம் சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சஹாபிகளை பத்தி அவங்க ஒவ்வொரு ஆட்களும் ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள பின்பற்றணும்னு சொல்றீங்களே, நான் நீங்க சொல்றது எனக்கு அல்லாஹ் சொல்றானே, சஹாபிகளை பின்பற்றினா அவங்க அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு ஆய்வு இருக்கவே செய்யாது. நான் மனப்பாடம் பண்ணிருக்கேன், சந்தேகம் தான் புராணத்தில் காமிக்கிறேன். சஹாபிகளுடைய கண்ணியம் நாளுக்கு நாள் உம்மத்தாருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சஹாபிகள் சாதாரணமானவர்கள். அல்லாஹ்வுடைய அருள் வாக்கை பாருங்கள். அஸ்ஸஹாபத் அல்லாஹ் சொல்வார்கள், என்னுடைய சஹாபிகள் எல்லோரும் நீதவான்கள். அல்லாஹ் அல்லாஹ் பி அஸ்ஹாபி, என் சஹாபிகளின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனக்கு பின்னால் நீங்கள் உங்களுடைய விளையாட்டு பொருள்கள் அவர்கள் ஆக்கிவிடாதீர்கள். என் நேசம் இருந்தால்தான் அவர்களை நேசிக்க முடியும். அல்லாஹ் தான் சொன்னார், ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், என் நேசம் இருந்தால்தான் அவர்களை நேசிக்க முடியும். யாருக்கு என் மீது வெறுப்பு இருக்கிறதோ சஹாபிகளின் மீது வெறுப்பு தான் வரும்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வுடைய ரசூலின் மகத்துவத்தை, அவருடைய பாக்கியத்தை, அவருடைய தியாகத்தை, அவர்கள் இந்த உலகத்திலே செய்த சேவையை, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒப்பற்ற நாயகம் அவர்களுடைய மகத்தான தியாகத்தை விளங்குவதற்கு சஹாபிகள். அதனாலதான் வழிகட்ட கூட்டங்கள் எல்லாவற்றையும் விட்டு சத்தியமான வழி எது சொன்னா, சஹாபி, நானும் என் தோழர்களும் இருந்த வழி. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்திருக்க வேண்டும். நான் ஒரு நாள் தான் இந்த பயானுடையது, நாளை மறுநாள் இங்க நிகழ்ச்சி இருக்காது. இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை அன்னைக்கு அசர் மாதிரி அசர் தொழுகைக்கு பிறகு உண்டான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கணும். 12 அன்னைக்கு காலையில அந்த ஒரு நிகழ்ச்சிங்க மற்றவங்களோட சேர்த்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. 12ஆம் நாள் காலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான ஒரு பிறந்த நாளாக அந்த நாள் இருக்குது. நாம் அந்த நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரால காலையில் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதி, கொஞ்சம் ஸலவாத் ஓதி, அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதி, ஒரு துஆவும் செய்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கும் அவங்களுடைய மஹப்பத்தையும் நம்ம கேட்டு ஒரு துஆ மஜ்லிஸை வைக்கணும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பெருமக்களே, கடந்த வருஷத்துக்கு முந்தைய வருஷம் உருணைக்கு போயிருக்கும் மீலாது நிகழ்ச்சிக்காக 12ஆம் நாள் காலை அந்த நாட்டினுடைய மன்னர் இந்த காலையில வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல நடந்து அந்த மக்களே அதை பெருசா கொண்டாடினாங்க. இந்திய நாட்டினுடைய மக்கள் சார்பாக அந்த துர்ணையினுடைய மன்னர் சுல்தான் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு ஆட்களை ஏற்பாடு செய்தாங்க. ஒரு 15 பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த 15 பேருக்கு கொடுத்தா அது என்னைக்கு ஒரு ஆளா அவங்க இந்தியாவிலிருந்து விருந்தாளியா வந்திருக்கிறாருங்கிறதுக்காக மன்னர் சந்திக்கணும்னு சொன்னாங்க. அரபி பேசுவார், அவருக்கு அரபி தெரியும், அவர் அருள் வைக்கிறோட அதனால அரபி கொஞ்சம் தெரியும். அப்ப நீங்க ஏதாவது சொல்றதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சந்திச்சோன்னு சொன்னேன், இந்திய முஸ்லீம்கள் நீண்ட காலமாக இந்த புருணை நாட்டில் இருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து பிஆர் இல்லாம இருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய குடிமக்களா நீங்க அவங்களை ஆக்கணும், அதுக்காக ஒரு முயற்சி செய்யணும். நம்ம சொன்ன நேரத்துல சொன்னாங்க எங்களுடைய பரிசீலனைகள் இருக்குது. அது சொன்னார். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டம் சொன்ன வார்த்தை சொன்னா எங்களுடைய பரிசீலனை இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த வருஷம் கழிஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல இந்திய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து ஒரு பெரும் பகுதியினருக்கு அந்த பிஆர் கிடைச்சிருக்கிற செய்தியையும் அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க. அந்த சுன்னத் ஜமாஅத்துக்கு ஒரு பிடிப்புள்ள ஒரு நாடான நாடு இருக்கு. 12ஆம் காலையில வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தமா, வேற என்ன நமக்கு கொண்டாட்டங்கள் வேற ஒன்றும் இல்லை, பெருநாள் ஒண்ணும் இல்லாத நாள். ஸல்லல்லாஹு பிறந்ததனுடைய ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தமான ஒரு நிலை. அதனுடைய வெளிப்பாடா நாம செய்யறதுங்கிறது குர்ஆன் ஷரீஃப் ஓதி, ஸலவாத் அதிகமாக ஓதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதியா செய்து அவர்களை பொருட்கா வந்தால் துன்யா ஆখিরাত கைராம் ஆக்கி தர வேண்டும் என்ற ஒரு துஆவுடைய நிலையில் நாம் இன்ஷா அல்லாஹ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்கு அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் அதனால நாளைக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் சம்பந்தப்பட்ட செய்தி
நாளைக்கு சல்லாஹுடைய வஃபாத் சம்பந்தப்பட்ட செய்தியை சொல்லி அதுக்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை அன்னைக்குள்ள கூட்டத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் கபூல் செய்திருவானாக. கடந்த காலங்களில் நம்மிடம் ஏற்பட்டுவிட்ட எல்லா விதமான குற்றங்குறைகளையும் அல்லாஹ் தஆலா பூரணமாக மன்னித்தருள்வானாக. நம்முடைய வழக்குடைய காலங்களை அல்லாஹ் தஆலா நீண்ட ஹயாத்தை நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. இந்த ஆபியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதில் அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களிலே வெறுப்பை தந்தருள்வானாக. அல்லாஹ்வினால் ஹிதாயத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கப்படுவானாக. இந்த நேரத்தில் இது சத்தியமான